ஜந்தர் மந்தரில் அமர்ந்து போராடி கொண்டிருந்த மாணவர்களும் இளைஞர்களும் அவர்களின் மீது காவல்துறையினர் நடத்திய கொடூரமான தடியடி பிரயோகமும் கண்ணீர் போய் குண்டு வீச்சும் அந்த தாக்குதல் மோடி அரசினுடைய அப்பட்டமான சர்வாதிகார முகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கை கால்களை உடைத்து பெரிய ஒரு அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது மோடி அரசு. எதற்காக இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல்? எது மோடி அரசை தூண்டுகிறது என்றால் அச்சம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு லாரி நிறைய கல்லெட்டை நிறுத்தி வச்சுட்டு அரசும் போலீஸும் தயாரா இருக்கிறாங்க. அவங்க மேல கல்லெட்டி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர் சொல்லியிருக்காரு, எங்களுடைய இந்த போராட்டம் இன்றைக்கு அமைதி வழியில் தான் தொடரும், ஆனா நாங்கள் தொடருவோம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தொடர்களே, ரூசஸ்டின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று தலைநகர் டெல்லியில் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கோரி தொடர்ந்து பல மாதங்களாக ஜந்தர் மந்தரில் அமர்ந்து போராடி கொண்டிருந்த மாணவர்களும் இளைஞர்களும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்ற பொழுது அவர்களின் மீது காவல்துறையினர் நடத்திய கொடூரமான தடியடி பிரயோகமும் கண்ணீர் போய் குண்டு வீச்சும் அந்த தாக்குதல் மோடி அரசினுடைய அப்பட்டமான சர்வாதிகார முகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. கொஞ்சமும் கவலைப்படவில்லை. அமைதியாக நடந்த அந்த போராட்டம், அமைதியாக சென்ற பேரணி, அதை வேண்டுமென்றே முன்னமே தடுத்து நிறுத்தி போகக்கூடாது என்று சொல்லி ஒரு தள்ளுமுள்ளு உருவாக்கி அதன் பிறகு அந்த மாணவர்கள் எல்லா இடத்திலிருந்தும் அந்த போராட்ட களத்திற்கு வந்து சேரும் பொழுது அவர்களை அப்படியே ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை கை கால்களை உடைத்து பெரிய ஒரு அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது மோடி அரசு. இது பொதுவாக டெல்லியில் ஜந்தர் மந்தரில் இருந்து பொதுவாக பல கட்சிகள் இருக்கின்றன. பல காலகட்டங்களில் இப்படி பாராளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றிருக்கிறார்கள். அவர்களை பாராளுமன்றத்தினுடைய அந்த கட்டடத்திற்கு சற்று முன்பு வரை அவர்களை அனுமதித்து கடைசியாக கைது செய்து கொண்டு போவார்கள். அது பலமுறை பார்த்தது. ஆனால் இங்கே பொறுத்தவரை இவர்கள் அதற்கு முன்னாலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்கள் மீது இந்த தடியடி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கிறது. பிறகு அவர்களை கலைக்க கண்ணீர் போய் குண்டுகளை வீசியிருக்கிறார். எதற்காக இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல்? எது மோடி அரசை தூண்டுகிறது என்றால் அச்சம். மாணவர்கள் இளைஞர்கள் அவர்களுடைய அந்த கிளர்ச்சி, அந்த எழுச்சி போராட்டம் என்பது மோடி அரசுக்கு எதிராக இந்த 12 ஆண்டுகளில் உருவான மிகப்பெரிய ஒரு போராட்டமாகும். விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு பிறகு மாணவர்களும் இளைஞர்களும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் மூலம் நடத்திய இந்த போராட்டம் தான் மோடி அரசுக்கு உள்ளபடியான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. அவர்கள் இவ்வாறு பேரணிக்கு வருவார்கள் என்று தெரிந்தவுடன் அதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செய்வதை விட்டுவிட்டு அவர்கள் எங்கிருந்து அந்த பேரணி தொடங்குகிறார்களோ அந்த இடத்துல ஒரு லாரி நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தால் கற்கள் இருக்கின்றன. பிறகு கற்கள் வீசப்பட்டிருக்கின்றன. அது தொடக்கத்திலேயே கேட்டார்கள், அங்கே எப்படி ஒரு லாரி முழுவதும் கற்களாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர்கள், எதற்காக நிறுத்தி இருக்கிறீர்கள்? அதற்கு பின்னால் தெரிந்தது எந்த அளவிற்கு எக்யூப்மெண்ட் ஹேண்டில் த ப்ரொடெஸ்ட் வாங்கலாம். அது இப்படிதான் போல மோடி அரசு பொறுத்த வரைக்கும். அதாவது பொதுவாக ப்ரொடெஸ்டர்ஸ் கல்லெடுத்து அடிப்பாங்க போராட்டக்காரர்கள். இங்க பாத்தீங்கன்னா ஒரு லாரி நிறைய கல்லெட்டை நிறுத்தி வச்சுட்டு அரசும் போலீஸும் தயாரா இருக்கிறாங்க. அவங்க மேல கல்லெறி போராட்டக்காரர்கள் மீது கல்லெறி அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்து அடித்திருக்கிறார்கள். பலருக்கும் காயம். காவல்துறையினரும் அப்புறம் அந்த கல்வீச்சு நடந்ததுன்னா அந்த கல்லை பொறுக்கி போயிட்டு மாணவர்கள் தாக்க மாட்டாங்களா, இளைஞர்கள் தாக்க மாட்டாங்களா? அதுல இவர்களுக்கு காவல்துறையினருக்கு பலருக்கும் காயப்பட்டிருக்கிறது. 70 பேர் வரை காயமுற்றிருக்கிறார்கள். மாணவர்கள் தரப்பில் 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஏன் இதை செய்ய வேணாம்? ஏனென்றால் ஒரு அச்ச உணர்ச்சியை ஏற்படுத்தி எப்படியாச்சும் இந்த போராட்டத்தை முடக்கி விடலாம் என்று மோடி அரசு நினைத்தது. அது முழுமையாக தொற்றுவிட்டது. அந்த மாணவர்கள் கலைந்தும் செய்யவில்லை, கைதானார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மீண்டும் ஜந்தர் மந்தர் கூடி பல்லாயிரக்கணக்கில் அவர்கள் மறுபடியும் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார். அவருடைய கோரிக்கை
தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இந்த பொறுப்பை முதல்ல எவ்வளவு மாணவர்கள் வந்துட்டு உங்களுடைய இந்த குளறுபடிகளால் நீட்டு தேர்வு கேள்வி வினாத்தாள் வெளியில் கிடைத்தது உட்பட பல்வேறுபட்ட குளறுபடிகள் நடந்திருக்கின்றன. அவை அனைத்திற்கும் தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். அதான் அவருடைய முக்கியமான ஒரு கோரிக்கை. அந்த சின்ன கோரிக்கை கூட இப்ப என்ன தர்மேந்திர பிரதான் இல்லைன்னா ஒண்ணுமா ஆயிடாதா? ஏற்கனவே அவர் பெட்ரோலிய அமைச்சராக இருந்தாரு, இவர் கல்வி அமைச்சராக இருக்காரு, நாளைக்கு வேற ஏதோ சுரங்கத்துறை அமைச்சராக போட்டுடலாம். ஏற்கனவே அவருடைய பிளான் இருக்குதா கேள்வி. நிர்மலா சீதாராமன் தான் கல்வி அமைச்சராக வர போறாங்க அப்படின்ட்டு. ஸோ அது செஞ்சுட்டு போங்களேன். தர்மேந்திர பிரதான் வந்துட்டு நேற்று அமித்ஷா சந்திச்சு பேசியிருக்காரு. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அவருடைய பதவி விலகல் கடிதம் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அவருக்கு எதற்கு இந்த தடியடி, எதற்கு இப்படிப்பட்ட அடக்குமுறை எல்லாம் சிந்தித்து பாருங்கள். இவை யாவும் இவர்கள் அந்த நீட்டு தேர்வை எப்படியாவது காப்பாங்க. ஏன்னா அடுத்த கட்டமா இவங்க போவாங்க இல்லையா? ஒருவேளை தர்மேந்திர பிரதான் வந்துட்டு பதவி விலகுவார் என்று அறிவிச்சிட்டாங்கன்னா அடுத்த கட்டமா நீட்டு தேர்வை ஒழிச்சு கட்டு அப்படின்னு சொல்லி போவாங்க இல்லையா? சோ அதனாலதான் இதை தடுத்து பாஜக அரசு இந்த அளவிற்கு தனது கொடூர முகத்தை காட்டி அடக்குமுறையை ஏற்படுத்துகிறது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு நீதிமன்றம் அவர் போராடிய வாங்சுக் அவரை வந்துட்டு தனியார் மருத்துவமனைக்கு மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் நடக்குது. இன்றைக்கு அவரு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர் சொல்லியிருக்காரு, எங்களுடைய இந்த போராட்டம் இன்றைக்கு அமைதி வழியில் தான் தொடரும், ஆனா நாங்கள் தொடருவோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது தொடர்கிறது. நாடெங்கிலும் சென்னையில் கூட மாணவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். இதே போல காங்கிரஸ் கட்சியும் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறது. அவர்கள் ஒரு 4 டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க. இப்பதான் ஏதோ போராட்டம் தொடங்கின மாதிரி ராகுல் காந்தி வச்சிருக்கிறது. தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு அறிக்கையை கொடுக்க வேண்டும், அப்படிலாம் ஒரு 4 டிமாண்ட் வச்சிருக்காரு. சரி பரவாயில்ல, எப்படி வேணாலும் வைக்கலாம், இப்போது செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையை பாஜக அரசு ஏவிடுகிறது என்றால் அதில் முக்கியமான ஒரு அங்கம் நீட்டு தேர்வில் நடந்த குளறுபடி தொடர்பாக இதுவரை ஒன்றிய அரசு எந்த விதமான ஒரு அறிக்கையும் கொடுக்கவில்லை. அந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறது. அடிப்படையாக அந்த கேள்வி மீண்டும் மீண்டும் படிக்கிறது, எதற்காக நீட்டு தேர்வு? அதான் இங்க முக்கியம். நீட்டு தேர்வு ஒழிக்கப்படாமல் மாணவர்களுடைய இந்த தற்கொலையும் மரணங்களும் தடுக்க முடியாது என்பதுதான் நமது முடிவார்ந்த கருத்து. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். தொடரே. நன்றி, வணக்கம்.